Good morning, students. In previous class, I have finished page number 157. Circular carrying current, straight conductor. In previous class, la rendu important detail paathom illaya. So now I am going to teach the unit 3 remaining portion, tangent galvanometer. Short form enna appadina TG அப்படினு சொல்லுவோம், tangent galvanometer. The other name of the tangent galvanometer is moving magnet அப்படின்னு சொல்லுவோம். சரியாமா? So the TG is the important 5 mark question and 2 marks la statement மட்டும் கேட்பாங்க. அந்த law, what is the defined tangent law அப்படின்னு கேட்பாங்க. So tangent law கேட்டாங்க அப்படின்னா 2 marksல 5 marks கேட்டாங்கன்னா aim, principle, construction, working பார்ட்டோட நம்ம 5 markல present பண்ணணும். ஓகேயா? Okay, now first we have to discuss about tangent law na என்ன, then tangent galvanometer. Okay, so okay, first listen, look at this diagram. So this is the TG, tangent galvanometer. So statement நமக்கு தெரியும். இப்போ statementங்கிறது what is the tangent law? When a magnetic needle or magnet is freely suspended in two mutually perpendicular uniform magnetic fields, it will come to rest in the direction of the resultant of two fields. So this is the tangent law. இப்போ tangent lawனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் நீடில், ஒரு மேக்னெட்டிக் நீடில் எடுக்கலாம். இல்லை மேக்னெட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா திருப்பி என்ன செய்யுது, அது அந்த மேக்னெட்டிக் நீடில் என்ன செய்யும்னா ரொட்டேட் ஆகி திருப்பி ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ நமக்கு என்ன செய்யும், இப்போ மேக்னெட் அப்படின்னு சொல்லுமே நார்த் போல் சவுத் போல்ஸ், அந்த ரெண்டு போல்லையும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பாயிண்டர் நீடில் என்ன பண்ணோம் அப்படின்னா மூவ் ஆகி ரிமைனிங் என்ன செய்யும், அந்த ரெஸ்ட் கண்டிஷனுக்கு வந்துடும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா அந்த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபீல்ட், இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த பேசிக் லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஜியை வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். The TG is the tangent galvanometer. The tangent galvanometer is the device. எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா to measure small currents. கரண்ட் வந்து மெஷர் பண்றதுக்காக நம்ம இது யூஸ் பண்றோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட். ஸோ இதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய இதுதான் என்ன அப்படின்னா மேக்னெட். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்னெட் டைப் galvanometer அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு டிவைஸ். இது எதுக்காக யூஸ் பண்றோம், மெஷரிங் கரண்ட். ஸோ இதுல another நேம் என்ன அப்படின்னா மேக்னெட் டைப் galvanometer அப்படின்னு சொல்லுவோம். சரியாப்பா? இப்போ டேஞ்சன்ட் லா நமக்கு தெரியும். இந்த லாவை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம இதுல உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு என்ன புரியும் அப்படின்னா நமக்கு லாவோட பேசிக் வந்து புரியும். அப்ப இந்த டயக்ராம் பாருங்க. இதுல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ இந்த டிஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த எய்ம். ஸோ டு கால்குலேட் கரண்ட் அண்ட் பிஹெச். ஸோ பிஹெச்ங்கிறது என்ன அப்படின்னா ஹரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஹரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த டேஞ்சன்ட் galvanometer எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா மெஷரிங் கரண்ட் அண்ட் ஹரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். வாட் இஸ் த பிரின்சிபல்? என்ன பிரின்சிபல் இதுல யூஸ் பண்றோம்? டேஞ்சன்ட் லா. இந்த டேஞ்சன்ட் லா தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல். தென் தேர்ட் பார்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த டிஜி இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டேஞ்சன்ட் galvanometer. இட் கன்சிஸ்ட் ஆஃப் காப்பர் காயில். இது என்ன காயில்? காப்பர் காயில். செவரல் டர்ன்ஸ் wound on the non-magnetic circular frame. ஸோ இந்த ஃப்ரேமுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சர்க்குலர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேம் வந்து எதனால ஆனது அப்படின்னா brass ஆர் wood. இதுதான் மேட் அப் ஆஃப் இந்த சர்க்குலர் ஃப்ரேம். இந்த சர்க்குலர் ஃப்ரேம் வந்து எதனால ஆனது? பிராஸும் வுட்டு. நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வெர்டிகலி அண்ட் பேஸ் டேபிள் அப்படிங்கிறது இந்த டேபிளுக்கு வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா வெர்டிகலா இருக்கணும்.
அப்ப இந்த டேபிள் வந்து ஹரிசாண்டலா இருக்கும். இது ஹரிசாண்டலாவும் இது வெர்டிகலாவும் ஃபிக்ஸ் பண்ணணும். இது பேஸ் டேபிள், இது வந்து என்ன அப்படின்னா வெர்டிகலா இது சர்க்குலர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் த லெவலிங் ஸ்க்ரூஸ். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெவலிங் ஸ்க்ரூஸ் சொல்லுவோம். அதாவது இது மாதிரி பேக் சைடு ஒன்று இருக்கும், 1 2, அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த 3 ஸ்க்ரூவும் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெஷினை வந்து டைட் பண்ணி ஸ்க்ரூவை வந்து லெவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த டிஜில இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 or more coils are different number of turns. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். எதை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம்னா இதை தான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட லெவல் எப்படி இருக்கும்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்டாவே உங்களுக்கு 12th இருக்கு. நம்ம லேபுக்கு போகும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். 0 2 5 50 அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வவுண்டிங்ஸ் நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து 0லேருந்து 2லேருந்து பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா 5 நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ்னா 5 to 0, 50 அந்த 0 to 50 இது பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். இது நிறைய நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லெபார்டரியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காயில்ஸில் வந்து 3 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து 2 5 50 இதுதான் நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு திக்னஸ் இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் மெஷரிங் கரண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த். ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2 வோல்டேஜ் சொல்லும்போது இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பர் ஆஃப் த டர்ன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும். 5ன்னு சொல்லும்போது இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 15 சொல்லும்போது அதை விட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நம்ம என்ன செய்யும் நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சென்டர் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து காம்பஸ் பாக்ஸ். எதை வந்து காம்பஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்னா இது வந்து சர்க்குலர் ஃப்ரேமு, இது வந்து காம்பஸ் பாக்ஸ். காம்பஸ் பாக்ஸ் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில். ஒரு மேக்னெட்டிக் நீடில் என்ன செய்யறோம் அப்படின்னா இதுல ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்குலர் காயில் என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட கோயின்சைட் ஆகும். அப்ப இதுல இருந்து ஒரு அலுமினியம் பாயிண்டர், ஒரு தின் அலுமினியம் பாயிண்டர் வந்து உள்ள இருக்கும். அந்த பாயிண்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னா இந்த மேக்னெட் வந்து மூவ் ஆகும்போது எந்த டைரக்ஷன்ல காமிக்குதுங்கிறது தான் அந்த நீடில வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப இந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து டிவைடட் இன்டு 4 குவாட்ரண்ட்ஸ். இதை எப்படி பிரிக்கலாம் 4 குவாட்ரண்ட்ஸா பிரிக்கலாம். குவாட்ரண்ட்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். அதுதான் சொல்லுவோம் அப்படின்னா 4 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். அப்போ ஒவ்வொன்றும் பிரிக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் வந்து ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா 0 to 90. அந்த குவாட்ரண்ட் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இதோடைய மேக்ஸிமம் இதோட ரேஞ்ச் வந்து 0 to 90 இருக்கணும். இப்போ 4 குவாட்ரண்டா பிரிச்சாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னாலும் ஒவ்வொன்றுடைய ஆங்கிள் வேல்யூ 0 to 90 0 to 90 0 to 90 90 தான் இருக்கும். இதுதான் 4 குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அலுமினியம் பாயிண்டர் வந்து இந்த டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் நீடில் மூவ் ஆகும்போது அதனுடைய டைரக்ஷன் காமிக்கிறதுக்காக தான் நம்ம எது யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த நீடில் யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அ சர்க்குலர் காயில். இது வந்து காம்பஸ் பாக்ஸ். இதுதான் ரொட்டேட்டிங் டேபிள். இந்த டேபிளை ரொட்டேட் பண்றது. இதுக்கு பேரு நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ். இது பேரு லெவலிங் ஸ்க்ரூஸ். திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட். ஸோ ஒர்க்கிங் பார்ட்னு சொல்லும்போது அப்போ எய்ம் தெரியும், பிரின்சிபல் தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பார்ட். ஒர்க்கிங் பார்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகல, சரியா? நோ கரண்ட் இஸ் பாஸ்ட் த்ரூ திஸ் காயில். இந்த காயில்ல எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகல அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் எப்படி நமக்கு ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா the magnetic needle lies on a horizontal component of the earth magnetic field. இந்த horizontal component of the earth இப்போ இதோட சென்டர்ல வந்து இது மேக்னெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது x axis, இது magnetic field. இது horizontal component of the earth magnetic field. அப்ப மேக்னெட்டை இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப இப்படி இருந்தது என்ன செய்யுது பாயிண்டர் இந்த சைடு என்னது டைரக்ஷன் மாறுது. அப்ப என்ன செய்யுது இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது நம்ம எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகல. அப்ப மேக்னெட்டிக் நீடில் லைஸ் அலாங் த ஹரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் தி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப என்ன செய்யறோம் இந்த சர்க்கியூட் அந்த டைம்ல சர்க்கியூட் இஸ் க்ளோஸ்ட். அடுத்து என்ன பண்றோம் கரண்ட்டை பாஸ் பண்றோம். இப்ப கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கரண்ட் வந்து இந்த காயில் வழியா என்ன செய்யும் கரண்ட் பாஸ் ஆகும்.
பாஸ் ஆகும்போது கண்டிப்பா அந்த அலுமினியம் பாயிண்டர் என்ன செய்யும், மூவ் ஆகும். ஏன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப ரெண்டு விதமான ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஒன்னு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்னு வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ரெண்டு ஃபீல்டு தான் இந்த டேன்ஜென்ட் டிஜி கால்வனோமீட்டர்ல நமக்கு கிடைக்கக்கூடியது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபீல்டுங்கிறது பி. இதுல வந்து எலக்ட்ரிக் கரண்ட் இந்த காயில் ஆக்டிங் நார்மல் டு தி பிளேன் ஆஃப் தி காயில். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றது. செகண்ட் டேர்ம் வந்து horizontal component of earth magnetic field is denoted by the letter is BH. So இதுல நம்ம என்ன calculate பண்றோம், magnetic field horizontal component of the earth magnetic field. இது ரெண்டு தான் நமக்கு கிடைக்குது. அப்ப x axisல magnetic field வச்சிருக்கோம், y axisல horizontal component of the earth magnetic field வச்சிருக்கோம். சென்டர்ல magnet first horizontala இருக்கு, திருப்பி மேக்னெட்டோட டைரக்ஷன் மாறுது, நார்த் போல் சவுத் போல் மார்க் பண்ணியாச்சு. அப்ப இந்த டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் த தீட்டா வேல்யூ. அப்ப நம்ம இங்க இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா டான் தீட்டா. டான் தீட்டானா நமக்கு தெரியும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இதுக்கு ஆப்போசிட் எதுப்பா பி, அட்ஜசன்ட் எதுப்பா பிஹெச். அப்ப பி பை பிஹெச். இப்ப இதுல இருந்து இதெல்லாம் உங்களுக்கு புக்ல இருக்காது, உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்காக தான் நான் இந்த இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன். So BH tan theta is equal to B. So P is equal to BH tan theta. This is the tangent law. இப்பதான் உங்களுக்கு இதோட கான்செப்டே புரிஞ்சிருக்கு. இதுதான் அதோடைய ஒர்க்கிங் பார்ட். அப்ப எய்ம் எழுதிடலாம், தென் பிரின்சிபல், தென் கன்ஸ்ட்ரக்ஷன், தென் ஒர்க்கிங் பார்ட்ல ஒர்க்கிங் அதோடைய tan theta ஓட வேல்யூ. So B is equal to BH tan theta. ஸோ டேன்ஜென்ட் லா அப்படின்னு சொன்னோம்னாவே ஒரு மேக்னெட்டிக் நீடில வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா ரெண்டு விதமான ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஃபீல்டு என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன்னொரு ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ரெண்டு ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வாட் இஸ் த டேன்ஜென்ட் லா? B is equal to BH tan theta. Is it clear? Yes. So aim, principle, construction, working, this is the tangent law. The next working part next என்ன calculate பண்ணி போறோம் அப்படின்னா, இதுல ரெண்டு விதமான ஃபீல்டு கிடைக்குது. அப்ப டேன்ஜென்ட்னால நமக்கு தெரியும் P is equal to PH tan theta. So magnetic field at the center of the circular coil B is equal to mu naught n. Nங்கிறது number of the turns, I is the current, and 2R and 2R. R is the so mu naught n I by 2R. This is the equation number 2. So equate equation number 1 and 2. இப்போ 1 and 2 ரெண்டு equation equal பண்றோம். equal பண்ணும்போது இது cross multiply பண்ணணும். So we have to take the current value. So I is equal to 2R BH tan theta by mu naught n. So இதை எப்படி எழுதலாம்? இப்படியும் எழுதலாம். So BH நமக்கு தேவையான, ஏன்னா இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்றோம், கரண்டோட வேல்யூவும் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. So இதுதான் இதோடைய எய்மே. So first we have to calculate the current value, then next we have to calculate the PH is equal to mu naught n I by 2R tan theta. So this is the important 5-mark question. And next is the, so first we have to discuss about aim, then principle, then construction, then working, then what is the tangent law, then working part, how to derive the equations, current and horizontal component of the earth magnetic field. Then next, what are the precautions? What are the precautions of the tangent galvanometer? The first one is all the magnets or magnetic materials are kept away from the instrument. எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு பக்கத்துல வைக்க கூடாது. நெக்ஸ்ட் ஸ்பிரிட் லெவல்னு சொல்லுவோம். ஸ்பிரிட் லெவல்னா என்ன அப்படின்னா, இது இந்த டேபிள் வந்து கரெக்டா இருக்காங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டா மெஷர் பண்றதுக்காக தான் we have to use the split level. The split level அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். So leveling screws at the base or adjust
So split leveling screws at the base are adjust. So the small magnetic needle is exactly horizontal also the coil. இந்த leveling screws எல்லாம் டேபிள் வந்து கரெக்டா இருக்காங்கறத மெஷர் பண்றதுக்கு we have to use the split level. And third point is இந்த coil எப்படி இருக்கும் அப்படினா the plane of the coil is kept parallel to the small magnetic needle by rotating the coil about this vertical axis. எப்படி இருக்கணும் vertical axis. So அப்ப அதில இருந்து அந்த ரிமைனிங் உள்ள அந்த காயில தான் நம்ம என்ன சொல்றோம்னா இதுதான் magnetic meridian அப்படினு சொல்லுவோம். And fourth point is compass box. The compass boxங்கிறது தான் இது. Compass box is rotated. What is the range? The aluminum pointer is fixed as the 0 to 0. இப்ப நார்மலா நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்கலைனா அந்த அலுமினியம் பாயிண்டர் 0 to 0 நிக்கணும். கரண்ட் சப்ளை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா இந்த பாயிண்டரோட வேரியேஷன் இருக்கும். அப்ப கரண்ட் சப்ளை இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப இந்த அலுமினியம் பாயிண்டர் எந்த டைரக்ஷன்ல காமிக்குதோ அதுதான் அதோட நார்த் சவுத் டைரக்ஷன். Is it clear? Yes. This is the tangent galvanometer, aim, principle, construction, then working, then tangent law, next derivation part. We have to calculate current. You know what is the aim? To calculate current and horizontal component of earth magnetic field. So we have to calculate current and horizontal component of the magnetic field. Is it clear? Yes. Next, example 3.4. A coil of the tangent galvanometer of diameter is given 0.24 meter has 100 turns if the horizontal component of earth magnetic field is 25 into 10 to the power minus 6 Tesla. So calculate the current which gives a deflection of 60 degree. என்னென்ன கொடுத்திருக்காங்க? Radius, number of the turns, earth magnetic field. So இதுல வந்து deflection கண்டுபிடிக்கணும்னா அதோட angle value தெரியும் நமக்கு, angle-ஓட value. So current-ஓட formula நமக்கு தெரியும். 2RBH tan theta by mu naught n. இப்ப TG ல நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா கரண்டோட ஈக்குவேஷன்ல அப்படியே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எல்லா வேல்யூஸுமே கொடுத்திருக்காங்க. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we have to get the answer current I. Is it clear? Yes. Then next is important 3-mark question. Current loop. Current loop as a magnetic dipole by using bar magnet. Listen. The magnetic field from the center of the current carrying circular coil of the radius. நம்ம already magnetic fieldல உள்ள circular coil நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதே கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு circular loop. இந்த circular loopங்கிறது கண்டிப்பா நம்ம ஒரு காஸ் லா படிச்சிருப்போம். இதுல ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த காஸ் லாலையும் இதுல இந்த நமக்கு அது ஆப்டாம் இந்த கரண்ட் லூப்பை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டைபோல்ல ஃபீல்ட் எப்படி கிரியேட் ஆகுறங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல சேம் கண்டிஷன்ஸ் we have to used in this question. So the magnetic field from the center of the current carrying circular coil, that this is a circular coil, radius is r. So we have to calculate magnetic field. So இந்த ஈக்குவேஷன் எதுல இருந்து வந்துச்சுன்னா இதே மாதிரி டயக்ராம் உள்ள ஒரு 5 மார்க் क्वेश्चन இருக்கும். அதுல நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவேஷனை தான் நம்ம அப்படியே எழுதி இருக்கோம். ஓகே, சோ mu naught I by 2 r square by r square plus z square whole power 3 by 2 into k cap அப்படிங்கிறது அதோட டைரக்ஷன். So if the point P, பாயிண்ட்ங்கிறது P far away, என்ன செய்யுது பாயிண்ட் P தாண்டி வரும்போது இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா z greater than r இருக்கும். அதனால இதோட இந்த வேல்யூ எப்படி இருக்கு, சின்ன வேல்யூவா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம், r squared can be neglected. இப்போ r squared நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும், mu naught I by 2 r squared by z squared whole power 3 by 2. So 2 get cancelled. So remaining terms you have to write. Then already we have learn magnetic dipole moment. So what is the equation magnetic dipole moment? Pm is equal to Qm into 2L. So first we have to take the single term. இப்போ number of the termங்கிறது நிறைய terms இருக்கு. அப்போ ஒரே ஒரு single term எடுத்தோம் அப்படின்னா அதோட ஏரியா என்னது, A is equal to pi r squared. இதுல இருந்து r squared calculate பண்ணா என்ன செய்யணும், A by pi. So we have to substitute the equation. So second equation எடுக்கிறோம். அதுல இந்த r ஸ்கொயர்ங்கிற பிளேஸ்ல எதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம், a by piங்கிற டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ
mu naught IA by 2 pi z cube into k cap. This is the equation number 3. Then next, already we know that magnetic field due to the bar magnet at a point on its axial line நமக்கு தெரியும். அந்த equation அப்படியே எழுதுறோம். So இந்த third equationையும் fourth equationையும் compare பண்றோம். எப்படி dimensionally? What do you mean by dimensionally? இப்போ dimensionனா இப்போ நம்ம யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ k cap is equal to I capனால ரெண்டுமே ஒரு யூனிட் வெக்டர். அப்போ kயும் எழுதலாம் ஐயும் எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான் யூனிட் வெக்டர் வந்து சேம் தான். இப்போ இசட்டுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக இசட்னு எழுதலாம். ஸோ கம்பேர் தீஸ் டூ ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ சேம் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிஎம் ஈக்குவல் டு ஐஏன்னு கிடைக்கும். அப்போ பிஎம்ங்கிறது திஸ் இஸ் த வெக்டார். ஸோ பிஎம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஏ. இதுதான் மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோல் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் இஸ் பிஎம். So we have to calculate magnetic dipole. PM vector is equal to I into A. A is the area, I is the current. So PM vector is equal to I into A vector. So this is the important 3-mark question. It is the easiest question. So எல்லா termsமே நான் simplify பண்ணி தான் போட்டிருக்கேன். Students, please write in your physics note. Is it clear? Yes. Next, important 2-mark question. Right hand thumb rule. Right hand thumb rule. So what is the thumb rule? If we curl the fingers of right hand in the direction of current in the loop, then the stretched thumb gives the direction of the magnetic moment associated with the loop. அப்ப thumb right hand எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்டில் நம்ம ஏற்கனவே தம்ப் ரூல் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ வந்து தம்ப் அப்படின்னு சொன்னாவே அந்த லூப்பில் என்ன செய்யும்? டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். இப்போ அதே போல தான் இங்கேயும் ரைட் ஹேண்ட் ரூலில் தம்ப் கிவ்ஸ் த தம்போட டைரக்ஷன் எப்படி காமிக்கும்? டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட் அசோசியேட்டட் வித் த லூப். இப்போ சர்க்குலர் லூப்பாக இருக்கலாம். இப்போ சர்க்குலர் லூப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்போ ரைட் ஆங்கிள்ஸ் எடுக்கும்போது நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளுடைய டைரக்ஷன், இப்போ பெண்ணாக இருந்துச்சா பெண்ணை இப்படி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நமக்கு தம்போட டைரக்ஷன் தான் முக்கியம். அப்போ தம்போட டைரக்ஷன் எங்கே காமிக்கும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ இந்த எண்ட் ரூல் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எண்ட் ரூல் polarity with direction of the current in circular loop. இப்போ கரண்ட் வந்து ஒரு சர்க்குலர் லூப்பில் நார்த் போலாக இருந்துச்சுன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும், கரண்ட்டு பாஸ் ஆகும். சவுத் போலாக இருந்துச்சுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நமக்கு பாஸ் ஆகும். ஸோ கிளாக் வைஸ் கரண்ட் பொலாரிட்டி சவுத் போலில் இருக்கும், நார்த் போலில் இருக்கக்கூடியது ஆன்டி கிளாக் வைஸ். இஸ் இட் கிளியர்? எஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் டீடைல் magnetic dipole moment of a revolving electron. This is the important question. Next, magnetic dipole moment of revolving electron. It's the important 5-mark question. Let us consider one circular motion. So this is the circular motion. So V is the velocity, R is the radius, and E is the electron, M is the mass. And the circular ஓடைய loop ஓடைய area என்ன அப்படின்னா இதோடைய length சொல்லலாம் area. So 2 pi R. So magnetic dipole வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா mu L is denoted mu L, and revolving electron என்ன பண்ணுது? எலக்ட்ரான் வந்து revolve பண்ணி வருது. எலக்ட்ரான் சுற்றி வரும்போது அதோட வெலாசிட்டி என்ன, ரேடியஸ் என்ன, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? கண்டுபிடிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான் இஸ். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் இஸ் மியூஎல் வெக்டார். ஸோ வாட் இஸ் மியூஎல்? ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், கரண்ட். ஸோ ஐ இன்டு ஏ. ஸோ ஏ வெக்டார். ஸோ இன் மேக்னெட்யூட் எழுதும்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த வெக்டார் சிம்பிளை எடுத்துருவோம். So mu L is equal to IA. This is the equation number 1. This is the equation number 2. So already we know that T is the time period of electron in the circular orbit.
and I is the current in the circular orbit due to an electrons. So what is current? I is the electron by T. Electron by T. So E is the electron, T is the time period of revolutions. T is the time period of revolutions. So எதெல்லாம் termsல கொடுத்திருக்காங்களோ அது எல்லாமே நம்ம என்ன எழுதிக்கணும், இதில் எழுதிக்கணும். ஸோ இதுதான் ஒரு சர்க்குலர் கரண்ட் கேரியிங் லூப். இந்த லூப்ல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, first we have to calculate current. Current is the electron by time. So E is the charge of the electron, R is the radius of the circular orbit, and V is the velocity of the electron. So time means என்னது வரும், இப்போ எலக்ட்ரான் அது வந்து ஒன் ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு எடுக்குது, அது சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi r. So 2 pi r by V. So this is the equation number 4. Then next A is the area of the circular orbit. So in equation 3, third equation எடுக்கிறோம் E by T. E ஓட வேல்யூ, T ஓட வேல்யூ தெரியும்ல 2 pi r by V. சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So இதுல இருந்து என்ன பண்றோம், கரண்ட் I ஓட வேல்யூ கால்குலேட் பண்றோம், minus EV by 2 pi r. நெக்ஸ்ட் இது வந்து டினாமினேட்டர் டேர்ம் மேல போயிடும். So minus EV by 2 pi r. This is the equation number 5. Then second equation. Next we have to take second equation எடுக்கிறோம். இதுல ஏரியாவை என்ன செய்யறோம், சப்ஸ்டிட்யூட் பண்றோம். I into A. I ஓட வேல்யூ தெரியும், A ஓட வேல்யூ. So get cancel, remaining term minus EVR by 2. This is the equation number 6. Next we know that angular momentum of the revolving electron. Angular momentum நம்ம denoted by the letter is L. L means R vector cross B vector. So the magnitude எடுத்துனோம்னா வெக்டர் சிம்பலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். So L is equal to RP. P is the momentum. So already நமக்கு தெரியும் momentumனா mass into velocity. So L is equal to RP அப்படின்னா R into M into V. This is the equation number 7. Next we have to take 6th and the 7th equation. என்ன பண்றோம், 6 ஐயும் 7th equation divide பண்றோம். So same terms cancel ஆகி remaining terms நமக்கு என்ன கிடைக்கும், mu L by L equal to minus E by 2m. So mu L vector is equal to minus E by 2m into L vector. இதுல நெகட்டிவ் சைன்ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா mu L and L. ஆர் இந்த ஏன் நம்ம வந்து இந்த நெகட்டிவ் சைன் சொல்லாம, ஏன்னா இது வந்து ரிவால்வ் ஆகும்போது என்ன டைரக்ஷன்ல சுத்தி வரும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். So this is the important 5 mark question. First அதனுடைய I ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். Next what is T, then next I. Next equations எடுத்து solve பண்ணும்போது we have to get the answer is mu L vector is equal to minus E by 2m into L. Next in magnitude. So mu L by L நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. So இது இந்த டேர்ம் எழுதுறோம். நெக்ஸ்ட் இதோட ஒவ்வொன்றுக்கும் இந்த சார்ஜோட வேல்யூ ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கோம்லப்பா, அது மாஸோட வேல்யூ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வேல்யூவை அப்படியே போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். we get the answer 8.8 into 10 to the power 10 coulomb kilogram minus 1. This is the gyromagnetic ratio. Next we have to apply the according to the Niels Bohr rule. அடுத்து எந்த ரூல் யூஸ் பண்றோம்னா நீல்ஸ் போரோடைய ரூல். நீல்ஸ் போரோடைய ரூல் என்ன அப்படின்னா angular momentum of the electron moving in a stationary orbit is quantized. So இந்த angular moment நீல்ஸ் போர் அப்படின்னு சொன்னாவே இங்க கண்டிப்பா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். angular momentumனா L is equal to n into h cross. So n into h cross na value, what is the value, h by 2 pi. h by 2 pi is the value of h cross. Next we have to take the equation number 8. 8th equation எடுக்கிறோம். அதே மாதிரி we have to simplify the terms. எல்லாமே constant terms. h Planck's constant, n in the number of the number உடைய value, the next mass of the electron, charge of the electron எல்லாத்தையும் substitute பண்ணி simplify பண்ணோம்னா என்ன கிடைக்கும், magnetic dipole moment. So 9.27 into 10 to the power minus 24 ampere meter square. So minimum இதுல தான் மியூங்கிறது வந்து magnetic moment, magnetic dipole. So இதை அதே கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் நமக்கு அதுதான் கிடைக்கும். So mu L is equal to EH by 4 pi m is equal to mu P. So this is the important 5 mark question. Is it clear? இந்த 5 மார்க்கை நான் எப்படி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்க எழுதினா போதும். ஓகே,
So this is a important 5 mark question. நம்ம first என்ன பார்த்தோம்? first பார்த்தது வந்து TG tangent galvanometer, அதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப்ல ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின் இந்த சர்க்குலர் லூப் எல்லாமே. தென் நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ரிவால்விங் எலக்ட்ரான் இஸ் த இம்பார்ட்டன்ட் 5 mark question. Is it clear? Yes. Dear students, next topic is Ampere Circuital Law. This is the important question, Ampere Circuit Law. So first is the what is the law? Ampere Circuit Law அப்படினு சொல்லும்போது first பாருங்க, this is the line integral. Line integral of the line. இதுல இருந்தே நம்ம என்ன செய்றோம், law எழுதுறோம். Ampere Circuit Law வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா to calculate the magnetic field over a closed loop carrying current I. So the closed loop நமக்கு தெரியும். So the line integral of magnetic field B over a closed loop is in times. எத்தனை டைம்ஸ்னா mu naught times. The mu naught times la net current enclosed by this loop. So this is the Ampere Circuital Law. Already we know that mu naught is the 4 pi into 10 to the power minus 7 meter minus 1. So this is the statement. The statement எழுதுறோம். எதுக்காக Ampere Circuital Law யூஸ் பண்றோம் அப்படினா for measuring magnetic field and current. So closed integral of B vector into dl vector is equal to mu naught I enclosed. Is it clear? This is a statement, important 2 mark question. Then another important question, important 5 mark question is magnetic field due to the current carrying wire of infinite length using Ampere law. Ampere law யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டேர்ம் பார்க்க போறோம். இதில் உங்களுக்கு புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த டயக்ராமே வரைஞ்சிக்கோங்க. இது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வரையும் போது இந்த டயக்ராமை வரைஞ்சிக்கோங்க. ஆம்பியரின் லூப்னா என்னங்கிறதுக்காக தான் நான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் லிசன். This is a wire. X and Y is the wire. Is geometrically cylindrical in shape. எப்படி இருக்கும்? Cylindrical in shape or symmetrical about its axis. Axis பொறுத்து மாறும். But we construct the Amperian loop. So this is the Amperian loop. This is the closed path. So we construct an Amperian loop in the form of the circular shape at a distance is r from the center of the long straight wire. So current is I. Is it clear? ஒரு straight wire எடுக்கிறோம். அதில் ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இதுதான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. இதுக்கு பேர் தான் ஆம்பியரின் லூப். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதனுடைய லென்த் என்னன்னா 2πr. ஸோ இதுல இருந்து இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் உங்களுக்கு புக்கில் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ரிகேஷனாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஆம்பியரின் லூப். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். n cap is the unit vector. This is the area. Is it clear? Yes. By using Ampere Circuital Law over a closed path, so closed integral of B vector dot dl vector is equal to mu naught into I. இதுதான் Ampere law. இந்த law தான் நம்ம யூஸ் பண்றோம். So length element and magnetic field are parallel. என்ன செய்யும்? இதுக்கு வந்து parallel-ஆ இருக்கிறதுனால தீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். So magnitude-ல எழுதும்போது இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா B dl cos theta is equal to mu naught into I. இப்போ காஸ்ங்கிறது நமக்கு என்ன வேல்யூ? தீட்டாவோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா என்ன வரும்? வேல்யூ 1. அப்போ ரிமைனிங் என்ன வரும்? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் B into dl is equal to mu naught I. So in the Amperian loop, B is the same at any point and P is constant. அதனால அடுத்து என்ன பண்றோம்? இதை இன்டகிரேட் பண்றோம். B closed integral. அப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எங்க தொடங்குது? இந்த 0ல இருந்து இது என்ன செய்யுது? 2πr ஓட முடியுது. அப்ப அதோட லிமிட் வேல்யூவை நம்ம எப்படி போறோம்? 0 to 2πr into dl is equal to mu naught into I. அப்ப dl எடுக்கிறோம். அப்ப dl இன்டகிரேட் பண்ணோம்னா l upper limit lower limit substitute பண்றோம். substitute பண்ணும்போது b into 2πr is equal to mu naught I. So we get the answer b is equal to mu naught I by 2πr. In vector, b vector is equal to mu naught I by 2πr into n cap.
So n cap is the unit vector along the tangent to the Amperian loop. This is the important 5 mark question. Is it clear? First you have to write the statement. Then next magnetic field due to the current carrying ஒரு வயர்ல எப்படி வந்து current பாஸ் ஆகுது by using Amperian loop. இந்த Amperian loopனா என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய derivation part. Is it clear? Yes, my dear students, this is the important 5 mark question. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்குவோம். So first, compute the magnitude of the magnetic field of a long straight wire carrying a current of 1 ampere at distance of 1 meter from it. So compare it with earth magnetic field. என்ன கொடுத்திருக்காங்க? current and radius. Already we know the straight wire உடைய formula. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, நம்ம முன்னாடி எந்த கொஸ்டின்ல என்ன terms கண்டுபிடிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த formula. So mu naught I by 2 pi r. எல்லா வேல்யூ இருக்கு இல்லையா, mu naught ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? b at 10 to the power minus 5 Tesla. Is it clear? Yes. This is the important question. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, listen. So first the question என்ன அப்படின்னா TG ல உள்ள எல்லா கொஸ்டினுமே பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.14 பார்த்தோம். நெக்ஸ்ட் சர்க்குலர் லூப் as a magnetic dipole. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். இந்த 3 மார்க் கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ரிவால்விங் எலக்ட்ரான். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட்? Ampere Circuit Law. Then next அந்த Ampere Circuit Law யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் வயர்ல அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுங்கிறதா இந்த கொஸ்டின். Is it clear? Yes. Dear students, today class is over. Today your homework is straight tangent law and straight Ampere Circuital Law. What is tangent law? Discuss in detail. Explain about current loop as the magnetic dipole. Derive the expression for magnetic dipole moment of revolving electron. So this is the important 5 mark question, and these 3 question is 2 mark question. My dear students, today class is over. Please study this question. In unit 3 remaining portions we will see next class. Thank you students. Thank you.